ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் ஐ மேன் ஆஃப் மை ஒர்க். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாக்ல அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது பேசிக்காக அந்த அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபங்க்ஷனாகவே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைக் புஷ் ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி புஷ் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்காகவே ஸ்டாக்ல ரெண்டே ஃபங்க்ஷன் தான். ஒன்று புஷ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாப்னு சொல்லுவாங்க. ஸோ புஷ்ன்றது ஆட் பண்ணுறது, பாப் பண்ணுறது ரிமூவ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ அதை பற்றி தான் கைஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் புஷ் ஆப்ரேஷன் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடாது, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அண்ட் லைக் நான் கிரியேட் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் ஈக்குவல் டு டாப் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் நான் பண்ணல. லைக் நான் என்ன போன வீடியோக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, I ஈக்குவல் டு டாப்னு கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் இனிஷியலாக டாப்போட வேல்யூ -1 இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டாக் இப்போதைக்கு எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஒரு எம்டி ஸ்டாக் அப்படின்றது தான் அர்த்தம் கைஸ். அண்ட் ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்ட் புஷ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அந்த புஷ் ஃபங்க்ஷன், டேட்டா மட்டும் தான் வேணும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் எல்லா டேட்டாவுமே இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ அது கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதோட பொசிஷன். நம்ம டாப்பில் தான் எல்லா டேட்டாவும் இன்செர்ட் பண்ண போகிறோம். நம்ம தெரிஞ்சு போச்சு பொசிஷன். ஸோ அதனால் டேட்டா மட்டும் என்கிட்ட கொடுங்க, புஷ் பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே, டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டாப் ஈக்குவல்ஸ் டு டாப் -1 அப்படின்னு சாரி +1 கொடுக்கணுங்க. ஸோ +1 பண்ணுறேன்னா, இப்போ நான் டாப் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, டாப்போட வேல்யூ 0 இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாக்ல இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸ்டாக்ல டாப்ன்ற பொசிஷனில் நான் எதை சேவ் பண்ணுறேன்னு இப்போ அந்த டேட்டாவை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் புஷ் ஆப்ரேஷன். என்னடா அவ்வளோன்னு கேட்காதீங்க, உண்மையிலேயே அவ்வளோதான் கைஸ். லைக் நான் டிஸ்பிளேக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் டெமோ பண்ணி காட்டுறேன். லைக் ஃபர்ஸ்ட் நான் 90 புஷ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் எதை புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 89 புஷ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன புஷ் பண்ணணும், ஸோ லைக் 100 நான் புஷ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னத்தை புஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89. ஸோ 890 நான் புஷ் பண்ணுறேன். அண்ட் கடைசியாக எனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லிடுறேன். DSP LAY டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் கைஸ். அண்ட் ஓகே, அவ்வளோதான் கைஸ் உண்மையான ப்ரோக்ராம். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் எல்லாம் கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி சில பேர் ரெசல்யூஷன் கம்மியாச்சு கூட பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் தெரியுறதுக்காக பண்ணுறேன். ஸ்டாக் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு 90 இருக்கு, நெக்ஸ்ட் 8900, 890. ஸோ எல்லாமே டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்னா இப்படி தான் இருக்கும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ். நான் வேறு ஏதாவது அவங்க சொல்லணும்னு நினச்சேனா, லைக் ஏதோ சொல்லணும்னு நினச்ச மாதிரி இருக்குது. பட் வீடியோ முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா சைஸ் 10 ரீச் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் புஷ் பண்ணக்கூடாது, நம்மளால் புஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் டாப் ஈக்குவல்ஸ் 10 இருந்துச்சுன்னா டேட்டா சரி லைக் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 10 இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, டேட்டாவை ஆக்சுவலாக புஷ் பண்ண முடியும். ஏன்னா அதை தாண்டிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் ஸ்டாக்கை அந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு ஐட்டமே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. லைக் சின்ன ப்ரோக்ராம்ன்றதுக்காக தான் அந்த எஃபிஷியன்சிலாம் பார்க்குறேன். மிச்சதுக்குலாம் அந்தளவுக்கு நான் எஃபிஷியன்சி போடலை ஆக்சுவலாக. அண்ட் ஸோ இங்கே என்ன கொடுத்துருன்னா, ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு கொடுத்துறேன் ஒரு இன்டிமேஷன். லைக் இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே, நான் உங்களுக்கு க்ளீனாக பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இதே நான் அகைன் நான் கொடுக்குறேன். ஸோ Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ ஆக்சுவலாக 8 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அகைன் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது. அண்ட் அகைன் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
அதே மாதிரி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, லைக் 10 விட அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட சைஸே பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ ஆனால் பட் நான் 10 விட அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ப்ரோக்ராமில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி 0லேருந்து ஆரம்பிக்கும் ஸ்டாக்கில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. ஸோ 890 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆகவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நான் ஆக்சுவலாக இங்கே மீன் பண்ணது. அண்ட் 1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது கைஸ். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து எத்தனை ஐட்டம் இருக்கும், 1 2 3 4 5 and next 6 7 8 9 10 11 12 13. ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் இருக்காது, 13 ஐட்டம்ஸ் இருக்கீங்க. பட் அங்கே இன்சர்ட் ஆகாது 10 தான். ஸோ 10க்கு மேலே இன்சர்ட்டே ஆகாது, பிகாஸ் ஸ்டாக் சைஸ் வரும் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ அதெல்லாம் மெயின் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் ரெடி ரன் பண்ணி காட்டினேன். ஸோ வேறு எதுவும் கைஸ், அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ்.